பாட்டா இருக்கும், பயங்கரமா பாடுறது. இது அங்க உட்கார்ந்துருந்தேன், அங்க கேக்குது எனக்கு, அங்க உட்கார்ந்துருந்தேன். ஆளோலன் சோப்பு போடு, ஆளோலன் சோப்பு. அப்போ நான் சொன்னேன் ஏதோ அவசரமா என்கிட்ட போயிருக்காப்புல போல, போயிட்டு அங்கிட்டு வயிற்ற கலக்கிருச்சு போல அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு சாமி. உங்க மேல கடுப்புல இருக்காரு. அப்பதான் அப்படியே இப்படியே இது பண்றேன் சோன்னு. சி இதுல வேற நாரதருக்கு அந்த ஆள் ஏதோ வசனம்லாம் பேசினாப்லையப்பா. பப்புனுக்கு இங்க என்ன வேலை? ராஜபாட்டு போடணும், அவருக்கு பூ கட்டி விடணுமா, சந்தனம் தேய்க்கணுமா, அப்புறம் கூட வெளியே தெருவு போனா குண்டி குண்டி நாய் வேஷம் போட்டா குலைக்கணுமா, சிங்க வேஷம் போட்டா கர்ஜிக்கணுமா, புலி வேஷம் போட்டா உருமணுமா, பன்னி வேஷம் போட்டா அந்த ஆளு நாரதரா இல்ல நீங்க நாரதரா? சத்தியமா அவர் தானே. சரி, நடந்தது நடந்து போயிடுச்சு. அதுக்காக நான் விட்டுட்டு போற ஆளு கிடையாது. எனக்கு கொடுத்த அந்த 5 நிமிஷத்தை நான் எப்படி பயன்படுத்துறேன்னு மட்டும் பாருங்க. உனக்கு மட்டும்தான் பாட தெரியுமா? எனக்கும் பாட தெரியும். நீ பல்லாக்கில் போனீன்னா நான் பந்தியில போவேன். என் கூடவே நான் வச்சிருக்கேன். என்ன பண்றது? பணம் மந்தியிலே புனம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணப்பந்தையிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஆனாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்னும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதராக மதிக்க மாட்டாரே. பணப்பந்தியிலே உணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. ஆளை ஆளை புகழ்வதெல்லாம் பணத்திற்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணப்பந்தியிலே உணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. உன்னால் நல்ல நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பும் ஒதுங்குவார்கள் கண்டு. மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, அவரை மதித்து மேனி துணிவு மேயும் கொண்டு, உலகில் எந்த நாளும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணப்பந்தியிலே உணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே,
கைத்தட்டி அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அப்படிலாம் நான் ஏன் கைத்தட்டு வாங்குறதுக்காக அந்த பாட்டை பாடலை. உங்ககிட்ட அகம்பாவம், ஒரு தலகணம், ஒரு வன்மம், நீ தான் பெரிய ஆளுங்கிற ஒரு கர்வம். உனக்கு பல ராகங்களில் பாட தெரிஞ்சா எனக்கு பல ராகங்களில் பாட தெரியும். ஏங்க இப்போ ஆள் இல்லாத போது நீங்களே பேசிக்கிறீங்க? ஆள் வர வச்சு உங்கள் திறமையை காமிங்க. நானும் ஆளை லாரியில் ஏற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு இறக்கி விடுனே தம்பி. சண்டை பிரச்சனைனா வரட்டும், ஆளுங்க இறங்கி. நீ சரியான ஆம்பளை, உண்மையிலே நேரம் வந்தோன்னு பேசு அப்படிங்கிறீங்களா? அப்படின்னு மச்சான், அப்படிங்க மச்சான். அவருக்காக ஒரு பாட்டு, அந்த பாட்டை பாடுனா தான் வெளியில் வருவாங்க. டேரக்டா அந்த அந்த சாங்ஸ் ஒன்றும் இல்லை ஒன்றும் பாடு, அப்படி ஒன்றும் பாடி தான் வர வைக்கணும். வர சொல்லுங்க. இவர் பெரிய சிவாஜி கணேசன் திருவிளையாட்டுல அப்படியே போஸ் கொடுத்து நிக்கிறாங்க. அந்த பொழந்தனா ஆளு சைஸையும் பாரு. ஐயா உங்களை இல்லையா தேவையில்லாம பேசக்கூடாது, நவருங்க. ஆமா, ஜாமான்லாம் எடுத்து வச்சு கிளம்புங்க. போட்டு நொறுக்கி விடுங்க, நொறுக்கி சொல்லிக்கிறியா? யார் நொறுக்கு? ஐயா நாங்க பெட்டிக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு கோவக்காரா இருப்பேன் உங்களுக்கு. அங்கிட்டு போய் செருப்பு எடுத்துட்டு கிளம்புனேன், செருப்பு போட்டு கிளம்புனேன், செருப்பு கிளம்புனேன் செருப்பு போட்டு கிளம்புனேன். வெள்ளக்கமாத்த அந்த இடத்துல விளக்கமாத்த கூட்டிட்டு ஐயா அங்க கூட்டம், அங்க குப்பையா கிடக்குது. சட்டையை பிடிக்கிறது முன்னாடி யோசிக்கணும். ஆமா, காரிக்கிட்டு மூஞ்சில யாராவது துப்புவாங்க. யார துப்புன்ற அங்கிட்டு துப்புங்கன்னு சொன்னேன். யாரங்க கீழே இறங்க தண்ணியை குடிக்கிறாப்ல. சபை நாகரிக முதலிலே முக்கியம். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. வந்தாரை ஐயா நீ வளர்ந்திருக்க, அதுக்கு நானாடா பொறுப்பு வளர்ந்ததுக்கு. இறங்கடா கீழே. அபச்சாரம் செய்தாலும் கூட ஒரு சேர் வேற, சிம்மாசனம், பெரிய நவரத்னங்கள் சிம்மாசனம் வருது. வந்தாரை வரவேற்கக்கூடிய மாண்பு குறைந்து விடக்கூடாது என்றால் தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்னை பார்த்த உடனே அப்ப படியிலக்கம் பகவான எங்க முதலாளியவே நீ எனக்கு எதிராக நீ உனக்கு என்னவா பிரச்சனை? சாமி ஒரு பிடி நல்லா பிடிச்சு விடு. கூட்டு சதியோ ஏன் பிடிச்சு அந்த அளவுக்கு ஆகி போச்சா உனக்கு? என்ன முத்துராஜ் என்ன பேம்பர்ஸ் போட்டுமா நீ அங்கிட்டு போற? சிறப்பு. ஆக இங்கே வந்து சிறப்பாக பாடினீர்கள், சிறப்பாக பேசினீர்கள். என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். எதுக்கு? யோ ஏன் இவ்வளவு பெரிய மேடையில இத்தனை மக்கள் முன்னாடி அப்படி நான் சொல்லுவேனா? அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? அத சொல்லலப்பா. என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு நான் பாதம் பணிந்து என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். வாங்க சாமி, வந்து உட்காருங்க சாமி, அறுசுவை உணவு வச்சிருக்கோம், உண்ணுங்கள், அருந்துங்கள், உறங்குங்கள். என்ன பேசக்கூடிய துணி மாறுகிறது? வாங்க சாமி, உண்ணுங்கள், அள்ளுங்கள். நியாயமா கோபம், வேகம், வன்மம், ரோசம், குரோதம், விரோதம் எனக்கு இருக்கனா? எதுக்கு உனக்கு இருக்கு? எதுக்கு உனக்கு திமிரு வேணும்? எவ்வளவு வேணாலும் சத்தமா பேசு. நீ எவ்வளவு சத்தம் பேசுறாலும் சரி, இங்க இருந்து 4 கிலோமீட்டருக்கு அந்த கேட்காதியா? ஏன் பேசியா? உன்னால எவ்வளவு பேச முடியுமோ பேசு. பேசுறது அப்பாற்பட்டது. ஆனா வந்த உடனே யார் வந்திருக்கிறார், அவருக்கான தகுதி என்ன, அவருக்கான தன்மை என்ன நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் உருவத்தை பார்த்தாவே நீ தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய வாசகத்தை பார்த்தா உனக்கு புரிஞ்சிருக்கணும். அதுதான் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, மனோ நாராயணா. காதுல வாங்கி அப்புறம் பேசு. நீங்களும் காதுல வாங்கி பேசுங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் மனோ நாராயணா, ஓம் மனோ நாராயணா. டேய், ஓம் மனோ நாராயணன் எங்கடா மந்திரம் இருக்கு? என் பேர் தான் மனோகரன். ஓம் மனோ நாராயணா. ஏய், ஓம் நமோ நாராயணா காரணம் என்ன? நாரகண்டா தண்ணீர், அயனம்னா படுக்க,
தண்ணீரில் படுத்திருக்கிறாரே என் பாட்டை மாதவன், அந்த மாதவனுக்காக நான் சொன்ன மந்திரம் அது. மாதவன் உன் பாட்டை நீ சொல்லும் போது மாதவன் சொல்லி உன் பேரை தான் நீ சொல்லிட்டு இருக்க, உன் பாட்டன்னு சொல்லல. அதே மாதிரி ஓம் மனோ நாராயணன் உன் பாட்டை தண்ணி மேல படுத்திருக்காரு, நான் தண்ணியை போட்டே படுத்திருக்கேன். ஓம் மனோ நாராயணா. எவ்வளவு பெரிய வசனம் சொல்றேன், அந்த வசனத்தை நீ கெடுக்கிறீனா பேசியா இங்க பாரு. முதல்ல வந்தவர்கள் எப்படி வரவேற்கணும்னு தமிழ் அற்புதமாக சொல்லி இருக்கிறது. ஒப்பனமான மனது உபசரித்து உண்மை பேசி உப்பிலா குள் பார்த்தாலும் உண்மையை அமிர்தமாகும். முப்பழமோடு வாணனும் முகங்கடை திருவராகிற கப்பைய பசியோடு கடுமசி ஆகும் தானே. அங்கார உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது கவி. நிறுத்தியா உன் பேச்ச. ஒரு பப்புனுக்காரன் ஒரு என் கதாபாத்திரம்னா உன் கதாபாத்திரம்னா என்ன நான் பண்ணா எனக்கு சரிசமா நீ பாடி பிடிவியோ? பாடக்கூடாது. ஏய் நல்ல பொம்மை படம் எடுத்து ஆடுதுன்னு நாக்கெல்லாம் வச்சு நீ ஆட நினைக்கலாமா? நாக்கெல்லாம் வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுவோம். ஏதோ நான் பாடுறேன்றக்காக போட்டிக்கு ஒரு கவி பாடிட்ட நீ பெரிய ஆளாயிருவியா? நான் நினைச்சேன்னா 100 கவிகளை பாட முடியும். நான் 101 300 பாடுறேன், 500 பாடுறேன், 1000 பாடுறேன். 999 1000 மண்ணா 1001 பாடணும். நான் மொய் வைக்க மாட்டேன். யாருக்கு? நான் மட்டும் நான் மொய்யா வைக்கிறேனே. அத்தனை கவிகளை பாடி என்னால ஜெயிக்க முடியும். மணியாச்சு பேசுங்க. எவ்வளவு சவடால் உனக்கு. நீ எப்ப நான் சோ படுத்தும் பொழுது நீ திமிரா உள்ள உட்கார்ந்துருதியோ உன்னை விடவே மாட்டேன். வா அமரன் ஆதிபிரான் அடியவருக்கு நீ ஆட்படுத்த விமான பண்ணவன் கொண்டு பறி யார் மொழி வேங்கடவன் பேசு. சஷ்டி நோக்க சரவண பவன சிஸ்டர் குரவன் செங்கதிர் வேளாண் பாடி நிமல நீதி வானவன் நீதிமதில் அரங்கத்தாம் தம் திருக்கமல வாதம் வந்தன் கல்லில் பட்டதனால் உள்ளனர் இருக்கின்றன பேசு. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன் பாடி வச்சிருக்காங்க. டேய் இதுதான் உங்க ஊர்ல கவியா உனக்கு? ஐயா கவியோ முகர கடை பாரு. ஏடா 2 கவிக்கு திருக்குறளுக்கு வந்துட்ட தெரியலையா? தெரியுமே. தெரியாதா? எவ்வளவு சவுடால கேக்குற? எனக்கு தெரியும். திகட சக்கர சமூக மைந்துள்ளார் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மைப்பத பேச கற்க கசர கற்பை கற்றப்பி நிற்க அதற்கு தகன பாடி வச்சிருக்காங்க. உடுக்க இளதவன் கை போல ஆங்க இடுக்கன் கலைவதன் நட்பு நான் பேசு. என்னடா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மீது ஏறி வா மல்லிகைப்பூ கொண்டு வான்னு அழகா பாடி வச்சிருக்காங்க கவி. அழகா பாடுனாங்களா? மூதேவி ஒண்ணு கவி பாடு, இல்ல கவி இல்லாம திருக்குறள் பாடுனா அதையாச்சும் பாடி தொலை. நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவாவா? எந்த புராணத்துல நடந்த கவி இருக்கு? இதுவும் புக்ல தான் போட்டுருக்காங்க, படிங்க. தெரியாதா? முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதானே. எனக்கு தெரியும்டா. பேசியா அருகனை அணிந்தன மானை மகந்தரை செருவினை சென்றிடை சேனை சுமந்தரை வர்றவினை வெஞ்சிர வானை பணந்தரை திருவினை தந்தனம் திருவிசனை பேச ஜானி எஸ் பாப்பா இட் இஸ் நோ பாப்பா இட் இஸ் ஹா ஹா ஹான்னு பாடி வச்சிருக்காங்கல்ல. கிறுக்கு பிடிச்சவனே இப்படி எங்கடா கவி இருக்கு உனக்கு? இது ஆங்கிலத்துல வந்த கவி. ஆங்கிலத்திலயா? ஏன் தமிழ்ல கவி இல்லாம நீ ஆங்கிலத்திலே போய் நோட்டுவியா நீ? தெரியாதா? அவ்வளவுதானே. எனக்கு தெரியும். உலகலாம் மறந்து ஓதர் கரிவன் நிலவலாக நீர்மலி வேணியல் அடைகள் சோதி நம்பள தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்க பேசு. ஆளுமா டோலுமா அஸ்தாலகடி மாலுமா தேச்சி கலிஜினு கிராக்கி விட்டா சாலுமான்னு பாடி வச்சிருக்காங்க. இந்த மைக்கு தூக்கிட்டு அடிச்சு மண்டை ரெண்டா பொளந்துட்டு போயிரும் பொழுது. ஏடா ஏதாச்சும் ஒரு அர்த்தத்தோட பாடி தொலைறியாடா தர்த்திரியை பிடிச்சவனே? தெரியாதா? முடிஞ்சிருச்சா? இதுக்கு மேல தெரியாதா? கவி பாரத அப்பாற்பட்டது. நீ எவ்வளவு சேட்டா இருந்தா நீ உன் சௌரியத்துக்கு பால்வாடி பாட்டு பாடுவ, சினிமா பாட்டு பாடுவ. ஏண்டா உனக்கு நான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அர்த்தத்தோடு பாட வேண்டும். கோலமா மங்கி மீது குலவிய முருகன் நரை மாலைய தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூலமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி நான் பேசு. கட்டிப்புடி கட்டிப்புடி கட்டிப்புடிடா கண்டபடி நீ வந்து கட்டிப்புடிடான்னு அழகா பாடி வச்சிருக்காங்க சிவபெருமானுக்கு இந்த பாட்டு. மேடையிலே யாருக்கான நாடகம் இது? இப்படி ஆபாசமான பாட்டு நீ பாடுறீன்னா உன்னை அடிச்சு கொன்னா கூட தப்பாடா. சினிமா பாட்டு பாடினா சரி, ஏதோ தெரியாத பாட்டு பாடினா சரிதான். இவ்வளவு நாகரிகமற்ற ஒரு பாடலை மேடையில பாடுறியே. இது நாகரிகமற்ற பாட்டு கிடையாது. மார்க்கண்டேய புராணத்துல வந்திருக்க பாட்டு. கட்டிப்புடி கட்டிப்புடி கட்டிப்புடிடா கண்டபடி நீ வந்து கட்டிப்புடிடா. மார்க்கண்டேய புராணம். எதை சொன்னாலும் ஊருக்காரர் நம்பிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏண்டா சினிமா மட்டும் பாடிவிட்டு மார்க்கண்டேய புராணத்துக்கு இதுக்கு அர்த்தம் இருக்கா? அப்ப நீங்க படிக்கலன்னு சொல்லுங்க. ஏது மார்க்கண்டேய கதைவா? மூஞ்சி முகர கட்டை மாதிரி மிருகண்ட மகரிஷிக்கும் மருத்துவதி அம்மையா இருக்கும் நீண்ட நாளா குழந்தையே கிடையாது. சிவனை வேண்டிய தவம் இருக்கிறார்கள். சிவன் சொல்றாரு 100 ஆண்டுகள் வாழக்கூடிய பிள்ளையாக இருந்தால் அவன் கெட்டவனா பிறப்பேன். 16 வயது வாழக்கூடிய பிள்ளையாக இருந்தால் நல்லவனா இருப்பேன். உனக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் என்று கேட்ட பொழுது 100 ஆண்டுகள் வாழ்ந்து தீயவனா பிறக்கிற பிள்ளையை காட்டிலும் 16 வயதை வாழ்ந்தான். ஏய் கதை நான் சொல்லுவேன், செய்வேன் நீ செஞ்சுக்கிட்டு இருப்பியா? வாயை பூத்திக்கிட்டு. ஆக எனக்கு 16 வயது வாழக்கூடிய பிள்ளையே போதும் என்று கேட்டதாலதான் பிறந்தான் மார்க்கண்டேயன். எங்கே? திருக்கடையூரிலே. ஏன்னா என்னைய பார்த்து கதை தெரியுன்ற. இப்போ இந்த கதைக்கும் நீ பாடின பாட்டுக்கும்
என்னையா சம்பந்தம் இருக்குல்ல, என்ன சம்பந்தம்? கட்டிப்புடிதான். மார்க்கண்டேயனோட உயிர் எத்தனை வயசுல போகும்? 16 வயதுல. 16 வயசுல உயிர் போறப்ப யமதர்மே மார்க்கண்டேயனோட உயிரை எடுக்க வரும் பொழுது யமதர்மே ஒரு சிவாலயத்துக்குள்ள போறான். ஆமா, திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துக்குள்ள போறாரா? ஆமா. அப்படி போன உடனே என்ன பண்றாரு? சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சு உட்கார்றாரு. யாரு? மார்க்கண்டேயன். ஆமாப்பா, கருவறை உள்ளே புகுந்தார். யமன் தன் உயிரை பிடிச்சிட்டு போயிடுவானோன்ற பயத்துல சிவலிங்கத்தை அருகில் அமர்ந்தார். அமர்ந்து லிங்கத்தை கட்டி பிடிக்கும் பொழுது சிவன் எப்படியாவது தன் உயிரை காப்பாற்றுவார் நம்பிக்கையில அப்படி சிவபெருமான கட்டி தழுவி கொண்டார். அப்படி கட்டி பிடிச்சாரா? ஆமா. அந்த நேரத்துல யமதர்மே என்ன பண்றாரு? தன்னுடைய பாசக்கயிறை வீசி அவன் உயிரை பிடிக்க முயற்சித்தார். உடனடியாக அந்த இடத்துல சிவபெருமான் வந்தார். ஏண்டா, என்னுடைய பக்தன் மீது பாசக்கயிறை வீசினது இல்லாம என் மீதே உன் பாசக்கயிறை வீசுகிறாயா என்று எண்ணி சிவபெருமான் தன் காலால் நடி சிவாஜி கணேசன் நடிச்சு கட்டாரு. மூதேவி ஒழுங்கா நடிச்சு காட்டினியா? அவர் வலது காலம் மிதிச்சாரா? முட்டாப்பையிலே இடது காலம் மிதிச்சாரா? இந்த கால்ல எனக்கு புண்ணு இருக்கு, அதனால தான் இத தூக்கி இருக்கேன். சரி, என்னமோ காலர் எட்டி உதைத்தார். யமன் உயிர் பிரிந்து. டேய், இந்த கதைக்கும் பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் விஷயம். எப்படி? கட்டிப்புடிடா மார்க்கண்டையா, அந்த சிவலிங்கத்தை கண்டபடி கட்டிப்புடிடா, அப்பதான்டா உன் உயிர் தப்பிக்கும் அப்படிங்கிறது அதையா எழுதி வச்சிருக்காங்க மார்க்கண்டேய புராணத்துல. கட்டிப்புடிடா. கைதட்டலாம்ல. யாராச்சும் கைதட்டியே கட்டை பிடி எரிஞ்சு விடுறது. டேய் சும்மாரா. ஏய், ஏண்டா, மார்க்கண்டேயன் உசுருக்கு பெய்து சிவனை கட்டி பிடிச்சான்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு கட்டிப்புடிதான் கண்டபடி. நீ என்னடா நியாயம்? ஐயா, இப்படி ஒன் சைடுல இங்க இருக்க, இப்படி கண்டபடி கட்டி பிடிச்சாரு. இதை கொண்டு நான் மன்னிச்சு விட்டுருவேன். சரி, கட்டி பிடித்தான்ற வார்த்தை வருது, சந்தோஷம். அதுல கூட பொருள் இருக்கு. முட்டாப்பையலே. அதுக்கு முன்னாடி ஒண்ணு புரியாம பாடி தொலைச்சிங்க. பாடலாமா? என்ன புரியாம பண்ண? ஆலிமா டோலுமா அஸ்லாலக்கடி மாலிமா டேச்சி கலிஜி நீ கிராக்கி விட்டா சாலுமான்னு பாடுனே. நல்ல வாயில வசம்பு இருக்குல்ல, வச்சு தேயின்றேன். என்னய்யா, யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீ சொன்னது புரிஞ்சுச்சுன்னு சொல்லு. ஏன் புரியல? எப்படி புரியும்? அர்த்தமே இல்லாததை பேசிவிட்டு புரியுதுன்னா எப்படி புரியும்? ஐயா, அவங்களுக்கு எல்லாம் புரியுது, நீங்க தான் புரியாம நிக்கிறீங்க. நான் மேலவாசி, எனக்கு புரியணும் முதல்ல. அவங்களுக்கு புரிஞ்சா போதுமா? உங்களுக்கு புரியலையா? சரி, எங்க தம்பி உனக்கு முன்ன இப்ப சொன்ன புரிஞ்சாடா? உனக்கு சினிமா படம் தாண்டா பண்ணவன், அது வேதாளம் படத்துல வர. எவ்வளவு சவடால் உனக்கு. இது வந்து உனக்கு புரியுற மாதிரி பாட்டாக்க. உனக்கு என்ன எழுது நாளுக்கே அந்த பாட்டுக்கு வரி புரியலையா? இந்த பாட்டல சினிமால கொண்டு வந்திருக்காங்களா? டேய் இந்த பாட்டையா? ரொம்ப நடிக்காத. சினிமாவில் பாட்டதை இப்போ நீ பாடிக்கிட்டு இருக்க. ஒன்று, நான் பாடினது தப்புங்க, என்னை மன்னிச்சுக்கிறேன்னு என் காலில் விழுந்து கும்பிடு. உனக்கு உயிர் பெற்றதானே மனப்பாறைக்கு ஓடி போயிரு. ஐயா, இந்த பாட்டு மகாவிஷ்ணுக்கும் உங்க பாட்டை மகாலிக்கு போட்ட பாட்டியா? அந்த பாட்டு மகாவிஷ்ணுக்கா? எது உங்க பாட்டு? நான் கும்பிடுறேன் நாராயணன். ஏண்டா, ஆலிமா டோலிமான்னு பாடின பாட்டுக்கும் என் பாட்டு மகாவிஷ்ணுக்கும் என்னடா சம்பந்தம்? அவங்களுக்கும் உங்க பாட்டுக்கு எழுதுன பாட்டியா அந்த பாட்டு? என் பாட்டியா? இத போய் சினிமால வந்திருக்கா? டேய், வாங்குற காசுக்கு மேல நீ இன்னும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவை நீ பாடின பாட்டுக்கான அர்த்தம். ஐயா, ஆலிமான என்ன தெரியுமா? ஆலி என்றால் என்ன? ஆலியா? ஆலி ஆழின்னு சொல்லல, ஆலியா. ஆலினா என்ன? ஏண்டா, லகரம், சிலப்பு லகரம், புது லகரம் 3 இருக்குல்ல. ஐயா, எனக்கு அந்த லகர வகரம் எல்லாம் தெரியாது. ஆலினா என்ன? ஆழினா கடல்னு அர்த்தம். கடல். இப்ப சுனாமின்னு ஒண்ணு வந்துச்சுல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா தமிழ்ல? ஆழி பேரலை. அப்படின்னா ஆழினா என்ன? கடல்னு அர்த்தம். பாத்தீங்களா? அந்த ஆலியில் அமர்ந்து படுத்து கிடக்கிறவர் யாரு? ஆலியில படுத்து கிடக்குறாரு. கடல்லையா? பார்க்கடல படுத்துக்கிற என் பாட்டை மகாவிஷ்ணு. பாத்தீங்களா? ஆலிமா டோலுமா, உங்க பாட்டை மகாவிஷ்ணுவே கீழே இறங்கி வாங்க. அஷ்டாலக்கடி மாலுமான என்ன? அஷ்டம் என்றால் அஷ்டம்னா 8. 8 திருமந்திரம். ஓம் நமோ நாராயணன். ஓம் நமோ நாராயணன் யார சொல்லுவீங்க? என் பாட்டை மகாவிஷ்ணுவே. அதான் அஷ்டாலக்கடி மாலமா, மகாவிஷ்ணுவே கீழே இறங்கி வாங்க. என்னடா பித்தலாட்டது? யாராச்சும் மாமா மரியாதை ஓடி போயிருக்க. இது ஒரு வேலை. ஆனா எப்படி என்னமா யோசிக்கிறாங்க? என்னடா பண்ற நீ? ஆலுமா டோலுமா அஷ்டாலக்கடி ஹெட்டில வாயில கட்டை வச்சு இறுக்கி போயிருவேன். இவர் கிழிச்ச கிளி, இவர் டீ வேற, அதையும் சொல்லி நம்ப வைக்கிறா பாருங்க. ஐயா, அஷ்டாலக்கடி மாலிமா. என்கிட்ட வேலை கேள்வி கேட்குறீங்களே. முதல்ல நீங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு முதல்ல புராணம் தெரியுமா? ஏன்னா பொசுக்குண்டு இப்படி கேட்டுவிட்டேன். வாங்க. ஏன்னா நீ மார்க்கண்டேயன்னு ஆரம்பிச்சேன், நான் மார்க்கண்டேய புராணம் சொன்னேன். அதெல்லாம் உனக்கு புராணமா தெரியலையா? புராணம் மொத்தம் எத்தனை? இல்ல வந்ததுல இருந்து பாக்குறேன். ஐயா, புராணம் ஐயா இரு,
அன்னைக்கு அந்த ஊர்ல பிரச்சனை நடந்து சரித்தேன், பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல, அதோட பிரச்சனை. உன் வேலை கோமாளியா? கோமாளினா ஏன் கோமாளினா என்ன புராணம் பேசக்கூடாதா? இல்லை நான் கேட்குறேன், அப்போ உங்களுக்கு தெரியலையா? சரி சரி, கோமாளி புராணம் பேசக்கூடாதா? ஆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோமாளின்ற கதாபாத்திரம் உயர்ந்த கதாபாத்திரம் சொல்லு. கதாபாத்திரம். சரி, உன் வள்ளிக்கு வர்றேன். பேசுங்க. புராணத்து பேர் தானே கேட்குற? ஆமா. புராணம் நான் சொல்றேன். திருப்பி நான் கேட்குறேன், கோமாளின்ற கதாபாத்திரம் குறைஞ்ச வேஷமா நீங்க கேட்குறீல, கோமாளியா மாறினது என் பாட்டை மகாவிஷ்ணன். நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன? இப்ப நீ என்ன வேஷம் போட்டு நிக்கிற? நான் இப்ப கோமாளி வேஷம். நீ கோமாளி தானே? ஆமா. என் பாட்டை மகாவிஷ்ணு கோமாளி தானே? ஆமா. மகாவிஷ்ணு எதுக்காக கோமாளியா மாறினார்? போட்டிக்கு போட்டி. எப்ப நீ நான் தூங்குறேன்னு தெரிஞ்சும் என்னை பத்தி ஆமா இன்னொன்னு இதை சொன்னா நம்ம என்னை உள்ள சொல்லிக்கிட்டாங்களே புரோக்கர். புரோக்கர்ன்ற ஐயா பேத்து மேத்து உனக்கு மரியாதை அவ்வளவுதான். ஏன்டா என் கதாபாத்திரம் உன் கதாபாத்திரம்டா? ஐயா புரோக்கர் நீ? நான் அந்த அளவுக்குலாம் இப்படிலாம் பேச மாட்டேன். பேசுறேன். ஒவ்வொருத்தவங்களும் மரியாதை. இரு உங்களுக்கு மரியாதை. புரோக்கர்னு சொன்னாலும் மிருதங்காரு. அந்த ஆளு சொல்லிவிட்டு போயிட்டா. எங்க அண்ணனை நீ கோர்த்து விடாத. வந்தது உன் வாயில இருந்து. ஐயா அந்த ஆளு சொல்லிவிட்டு போயிட்டாப்ல. நான் அப்படி சொல்ல. சரி புரோக்கர்னு சொன்னேன்னு வெச்சுக்கோ. எதுக்கு சொன்ன? ஏன் என்ன காரணம்? நான் புரோக்கர்னு சொல்லுவேன். ஏய் சரி என்ன காரணம்? தரகர்னு சொன்னேன் அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதானடா. இது மட்டும் ரொம்ப உயரிய வார்த்தை, அது ரொம்ப குறைஞ்ச வார்த்தை. பாவை ரொம்ப மேல தூக்குறாரு. சரி எதுக்கு புரோக்கர்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் போய் பொண்ணு கிட்ட மாப்பிளையும் மாப்பிள்ளைட்ட பொண்ணை பத்தியும் சொல்றீங்கல்ல. சரி இந்த வள்ளிதூர் நாடகத்துல வள்ளிகிட்ட போய் முருகனை பத்தியும் முருகன்ட்ட போய் வள்ளியை பத்தி சொல்றது நான் தான். நீங்க தானே? ஆமா. அப்ப அதான் பொண்ணோட மாப்பிளையோட மனசையும் அப்படி அப்படி சேர்த்து வைக்கிறீங்களா? அதுக்கு தான் தரேன். இந்த ஈர வெங்காயம்லாம் கேட்கல. இதனால தான் நீ என்னை புரோக்கர்ன்றியா? வச்சுக்க. அவளை நீ நல்ல மனுஷன், அவளை ரொம்ப விவரமான ஆள்னா நீ மதுரைக்கு போ. அடுத்த வருஷம் சித்திரை தொழில் நடக்கும்ல, அங்க யாருக்கு விழா நடக்குது? அங்க வந்து யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்னன்னா டேய் அழகா இருக்குடா, இது கூட தெரியாத உனக்கு? சித்திரை திருவிழால அது அழகருக்கு நடக்கும். இப்ப சொக்கநாதர்கிட்ட போய் மீனாட்சியை பத்தியும் மீனாட்சியிட்ட போய் சொக்கநாதரை பத்தியும் சொல்லி திருமணம் பண்ணி வச்சது யாரு? கல்லழகர் தான். அழகர் தான். அப்ப மாப்பிள்ளை போய் பொண்ணை பத்தி பொண்ணுகிட்ட போய் மாப்பிள்ளை பத்தி சொல்றது வேலைக்கு பேர் புரோக்கர் வேலைனா நீ நல்ல மனுஷன், நீ தைரியமான ஆம்பளையாண்டா அடுத்த வருஷம் மதுரைக்கு போ. சித்திரை திருவிழா அன்னைக்கு ஏய் அழகருக்கு யாரு விழா எடுக்காதீப்பா, அவர் புரோக்கர்ப்பா. அவர் இவர்கிட்ட போய் அவரை சொன்னார், அவர்கிட்ட போய் இவர் சொன்னார். யாரு விழா சொன்னா அருவா எடுத்து வாயில வெட்ட மாட்டாங்க. ஏடா சொன்னது நீ அங்க நான் கொடுத்து விடுற. அது அவர் உள்ள போயிட்டாரு, அது அவர் வாத்தியமிய. புராணம் மொத்தம் எத்தனை? 18 புராணம். 18 புராணம். ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க. கோமாளியா மகாவிஷ்ணு ஏன் மாறினான்னு நீ சொல்லல. கேள்வி கேட்க ஆரம்பிச்சது நானு. சரி புராணம் 18. இப்ப என்ன செய்யணும்ன்ற? 18 புராணத்தோட பேரை நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா இவெல்லாம் ஒரு ஆளாங்க எனக்கு. இல்ல இவெல்லாம் ஒரு ஆளாங்க எனக்கு. ஏண்டா என் தகுதிக்கு என் விவரத்துக்கு ஒரு 10 பாட்டு கேளு, ஒரு 8 தொகை கேளு, ஒரு ஆசார கோபை கேளு, அது தகுதி, அது நியாயம். ஏண்டா போய் 18 புராணம். ஏன்னா 18 புராணம் தெரியாம யாராச்சும் மேடைக்கு வரவாடா? ஆலய மண்டை பாரு. போய் வள்ளிய குட்டியா வள்ளியில பேசிக்கிறேன். சொன்னல இந்த ஆளுக்கு தெரியாது ஒண்ணுமே. அப்படியே இல்லையா போயிட்டாப்ல பத்தியா? தெரியாதா? யார தெரியாதுன்ற? அப்புறம் வேகமா இதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வியே கிடையாதுன்னு தெரியாதுன்ற. நீங்க ஒரு கேள்வி கேட்டோன்னே இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா எனக்கு தெரியாதா? அப்படி நான் உள்ள போனேனா இல்ல இல்ல தைரியமா நிக்கிறல்ல. டேய் அவர் இன்னும் 18 இதெல்லாம் சின்ன கேள்விடா. சின்ன கேள்விதான். இந்த சின்ன கேள்வியில தான் விஷயம் இருக்கு. பேசுங்க. ஊத்த கதையானால் ஊடுருவி கேட்கணும் பாங்க. எப்ப நீ நான் பதில் தெரியாம உள்ள ஓனன்ற இடத்துக்கு நீ வந்தியோ உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். உங்களுக்கு தெரியலன்னா போங்கய்யா. ஏயா போட்டு வா. ஒரு பேரை 18 புராண பேர் நான் சொல்லிட்டேன்னா கோமாளியா மகாவிஷ்ணு ஏன் வேஷம் போட்டார்? அதெல்லாம் நான் சொல்றேன். சொல்லுங்க. எவ்வளவு சவுடால் பத்தியலாங்க தெரியும் போல. அதனால பேச்சு போட்டிலே பேசி 10 கப்பு வாங்கி வச்சிருக்கேன். அவ்வளவு விவரமா பாத்துக்கோவா? அப்படி என்ன தகுதி இருக்குது உனக்கு? 10 கப்பு கொடுத்துருக்காங்க, நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி உன்னுடைய கேள்வி புராணம் 18 சொல்ல சொல்லி சொல்றேன் கேட்டுக்க. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், மத்திய புராணம், குடும்ப புராணம், பிரமாண்ட புராணம், பிரமணிக்கை, வைவத்த புராணம், அக்னி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கண்டம். என்ன பிறகு கட்டி நிக்கிற? சொல்லுங்க 18 புராணம் பேர் சொல்லுங்க. டேய் காது கேட்குமா கேட்காதா? நான் ரொம்ப கோவக்கிறேன் இன்னைக்கு. அப்படிலாம் பெரிய பிரச்சனை. சொல்லுங்க 18 புராணம் பேர் சொல்லுங்க.
கவனிக்கல சொன்னத சொல்லுங்க சொல்லுங்க வேலை கிடக்குது. நான் சரி சொல்றேன் கேட்டுக்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம், வாமனபுராணம், மத்தியபுராணம், கூர்மபுராணம். சாமி 18 புராணம் வேற சொல்லுங்க. அடுத்த நாரதரை போய் சந்திக்கணும். 18 புராணம் சொல்லுங்க. என்ன நம்ம ஊர் நடத்துன 4 நாரதரையா கூட்டி வந்திருக்கோம். மூதேவி நான் மட்டும் தான் நாரதரிங்க. என்கிட்ட ஒரு கட்டிங் வச்சுட்டு ஒரு நாரதர் இருக்காப்ல. நீங்க ஏய் அது ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. கதைப்படி நான் தானே நாரதரு. சொல்லுங்க சாமி 18 புராணம் பேர் சொல்லுங்க சாமி. மணி ஆயிடுச்சு. ஆமா சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. இப்பதானே சொன்னாரு. ஏய் இப்ப தானப்பா சொன்னேன். அடிக்கிற காத்து வர ஒரு மாதிரியா இருக்கும். கோவத்தை கலப்பாதீங்க. சொல்லுங்க. ஓ வேமா சொன்னதால புரியலையா? அட முதல்ல சொல்ல அப்படி சொல்லணும்ல. சொல்றேன் கேட்டுக்கங்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம். 18 புராணம் 18 புராணம். சோறு தான திங்கிற? சோத்தோட வேற என்ன திங்கிற? ஓ இந்த மைக்கு கேட்கல உனக்கு. இத முதல்ல சொல்ல வேண்டியதானயா? சொல்லுங்க. ஏதோ சரி சொல்றேன் கேட்டுக்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம், சாப்பிட்டீங்க இல்ல 18 புராணம் பேர் சொல்லுங்க. சாப்பிட்டீங்க இல்ல நல்லா 18 புராணம். அண்ணா நல்லதே சாப்பிட்டே பாதி என்னையா செய்ய சொல்ற? புராணம் பேர் சொல்லுங்க. நான் சொல்றேன்ல. சொல்லுங்க சொல்லுங்க. ஆடா போய் தொலைங்க போ. காது கேக்குமா? கேக்குங்க. இங்க காது இங்க உண்டா? வா இங்க வாடா. இங்க வா. புராணம் 18 பேர் தானே? வா. கேட்டுக்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம். வா. வாய் நல்லா பேசுங்க. நல்லா வாயில மைக்ல வச்சு புராணம் பேர் சொல்லுங்க. 18 புராணம் பேர். அட செவிட்டு முண்டா. அத தான சொல்லிட்டு இருக்கேன். எது இப்ப சொன்னீங்களே இது வந்து புராணமா? இந்த ஏகத்தால இருக்க கூடாது பேத்து விடுவேன். ஐயா பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம், வாமனபுராணம், மத்தியபுராணம், 18 புராணம் 18 புராணம் பேர் சொல்லுங்க. போய் பிராடு பேசக்கூடாது. பிரகாசனே உங்க நாடகத்துல ஒரு கொலை விழுந்து அதனால உங்களை எதுவும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் விசாரிக்க வேணாமேன்னு பாக்குறேன். அதுக்காக இல்லனா கட்டை ஓங்கி அடிச்சே கால மன பிச்சிடுமா பிச்சு மண்ட. அததான் நான் சொல்றேன். அவங்க நாடகத்துல ஒரு கொலை விழுக போகுதுங்கறேன். சாமி என்ன செய்வ? என்ன செய்வ? சாமி என்ன செய்வ? அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் 4-5 வக்கீல வச்சிருக்கேன். நீங்க பாருங்க. தெரியும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க 18 புராணம் பேர். ஏய் நல்லா கேட்டு தொலை நேரம் ஆயிருச்சு. சரியா? மக்கள் தம்பி நீ தாடா கைதிட்டு நம்ம அதுக்கு விளக்கத்துக்கு சொன்னா சொல்லடா. அப்ப சொன்னா இல்லையா? அப்ப தெரியலையா? என்னடா இவள நெஞ்சடக்க சொல்ல தெரியலன்றா தம்பி. மறுபடியும் கவனி அண்ணன் சொல்றேன். பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம், வாமன 18 புராணம் 18 புராணம் கிறுக்கு பிடிச்சவனே அத தெரியல. ஏய் இங்க பாரு. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல இதுதான் 18 புராணத்தோட பேரு கிடையாது. 18 புராணத்தோட பேரே வேற சாமி. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய் இது 18 புராணம் இல்லைனா